ஓ முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, உனது துயரங்கள் எல்லாமே விரைவிலேயே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. தேவையில்லாமல் உன்னுடைய கண்களை நீ கலங்க வைக்காதே. மகிழ்ச்சியாக இரு. நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது. என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதும் இல்லை. உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நானும் இருப்பேன் உன்னுடன். கலங்காதே. இன்னும் 1 மணி நேரத்தில், நிச்சயமாக இன்னும் 1 மணி நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி தேடி வரும். என்னை நம்பு, முழுவதுமாக நம்பு. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. எந்த சூழ்நிலையிலுமே நான் உன்னை பொய்யாக்க மாட்டேன். உன்னை கைவிடவும் மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கு என்ன வேண்டும், எது வேண்டும் என்று எனக்கு தெரியும். எல்லாமே என்னிடம் இருக்கிறது. உனக்கு வேண்டியதை நான் கொடுக்கப் போகிறேன். உனக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். எப்போது என்னை முழுவதுமாக நம்ப ஆரம்பிப்பாயோ அந்த நொடி முதலே உனக்கான நல்ல காலம் பொருந்துவிடும். கவலைப்படாதே. உனக்கு இப்போது மாயை என்ற வலை, கருமா என்ற துன்பம் உன்னை துரத்தி கொண்டு இருக்கிறது. அதிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் நீ என்னை நம்பு என்று சொல்கிறேன். நீ என்னை நம்பினால் உனக்கு நிச்சயமாக 1 மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி தானாகவே வரும். உன்னை இன்று நான் வழிநடத்தி செல்லும் ஆசானாக நான் இருக்கிறேன். உனக்கான நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி யோசித்து நின்றால் உனக்கு என்னாகும், என்ன நடந்திருக்கும்? சற்று யோசித்துப்பார். நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை. எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மட்டும் நீ மறக்காதே. நான் இருக்கிறேன் என நம்பு. கலங்காதே. உனது கண் முன்னால் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய செயல்களில் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை நீ காண துடிப்பாய். அப்போது நான் உன் கண் முன்னே தோன்றும்போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய நீ வாயடைத்து போய் நிற்பாய். உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது எதற்குமே நீ கலங்காதே. நான் இருக்கிறேன். அனைத்திலும் இருந்து நான் உன்னை விடுவிப்பேன். நல்லதே நடக்கும். உனக்கான எல்லா நல்லதுகளையுமே நான் நடக்க வைத்து உன்னை உயர்த்தி பார்க்க போகிறேன். உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எவரிடத்திலும் போய் நீ நின்று கொண்டிருக்காதே. உனது தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்கு காத்திருக்கிறேன். நான் இருக்கிறேன் நிழலாக. என்றுமே உனக்காக. என் வார்த்தையை நம்பு, நம்பிக்கை வை. சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை கேட்டு நீ வருந்தி கொண்டிருக்கிறாய். ஒன்றை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள். அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா? எதனால் என்று தெரிந்து கொண்டாயா? தெரிந்து கொள். உன் தரத்திற்கு அவர்களால் வர முடியாத போதுதான் அவர்கள் உன்னை பற்றி பின்னாடி புறம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். உன்னிடம் எல்லாமே இருக்கிறது, அவர்களிடம் அது இல்லை. அதனால்தான் உன்னை பற்றி அவர்கள் பொறாமைப்பட்டு புறம் பேசிக்கொண்டிருக்கின்றனர். உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லாத போதுதான் உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள். இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் அவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். என் வார்த்தை மீது நீ நம்பிக்கை வை. நீ என்னுடைய உயிரான குழந்தை என்று உனக்கு நன்றாகவே தெரியும். உன்னை பார்த்து அவர்கள் இன்னும் பொறாமைப்படப் போகிறார்கள். அவர்களுடைய பொறாமையெல்லாம் உன்னை ஒன்றுமே செய்யாது. ஏனென்றால் நீ என்னுடைய குழந்தை. நீதான் எனக்கு உலகம். உன்னை ஒரு வளையத்திற்குள் வைத்து நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். என்னை மீறி எதுவுமே நடக்காது. நீ என் பாதுகாப்பு வளையத்திற்குள் தான் இருக்கிறாய். எது உன்னை நோக்கி வந்தாலும் அந்த வளையத்திற்கு வெளியே நின்றுவிடும். அதனால் நீ கவலைப்படாதே என் குழந்தையே. போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல. புறமுதுகில் குத்துபவர்களை கண்டு நீ வேதனை கொள்ளாதே. அவர்கள் கோழை என்று நினைத்துக்கொள். அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும். அதை நீ முதலில் புரிந்து கொள். யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றுதான். பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லை, ஒரே முகம்தான். என்றைக்குமே அறம் என்பது மட்டும்தான் ஜெயிக்கும். அதை நீ தெளிவாக புரிந்து கொள். அந்த முகத்தை நான் உன்னிடம் பார்க்கிறேன். உனது நேர்மை உன்னை வழிநடத்தி செல்லும்.
உனக்கான அனைத்தும் விரைவிலேயே உனக்கு கிடைக்கும். உன்னை என்னுடைய உயிராக நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். நீ எதற்குமே கலங்காதே. எல்லாமே கூடிய விரைவிலேயே முடிவுறும். நீ கவலைப்பட்டு கொண்டிருப்பதால் எதுவுமே நடக்கப் போவது இல்லை. நீ என் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறாய் என்பதை நீ மறந்து விடாதே. நீ எப்போது மறந்தாயோ அப்போதே உனக்கு துன்பம் வந்து உன்னை ஆட்டி படைத்துவிடும். அதனால் அதை மறக்காமல் இரு. என்னை சுற்றி என் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. எல்லாவற்றையுமே நானே பார்த்து கொள்கிறேன். உன்னை ஒரு தூசி கூட நெருங்காத அளவுக்கு நான் பார்த்து கொள்கிறேன். என்னை நம்பு, என்னுடைய வார்த்தையை நம்பு. தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே. பேசுபவர்கள் பேசிட்டு போகட்டும். கவலைப்படாமல் இரு. இனிமேல் எல்லாமே ஏற்றம்தான். நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை எல்லாமே பின்பற்றி கொண்டே வா. நான் எல்லாவற்றையுமே பார்த்து கொள்கிறேன். நீ நிச்சயமாக வெற்றியின் உச்சத்தை அடைவாய். இதில் எந்த ஒரு சிறு தவறுமே நடக்காது. விதியை வெல்லவும் அதன் பிடியிலிருந்து விலகி நிற்கவும் 2 வழிகள் மட்டுமே உண்டு. உனக்கு 2 வழிகள் தான் இருக்கிறது. அதை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள். ஆன்மா விதியால் கட்டுப்படுவதில்லை என அறிதல் ஒரு வழி. இறைவனிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து நிற்பது இன்னொரு வழி. இந்த 2 வழி மட்டுமே நம்மிடம் இருக்கிறது. அதை நீ எதில் தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பதில் நீ தீர்க்கமான முடிவை எடுத்துவிடு இப்பொழுதே. துறவு என்பது பலருக்கும் நடைமுறை சாத்தியமற்றது. எல்லோராலும் துறவு கொண்டு வாழ முடியாது. அதனால்தான் மெய் தேடும் பொருட்டு துறவரம் வேண்டி வருவோர்க்கு மெய்ஞானம் அடைந்த குருமார்கள் சாமானியமாக சந்நியாச தீட்சை அளித்து விட மாட்டார்கள். அவ்வளவு சீக்கிரம் உங்களால் சந்நியாசியாக மாற முடியாது. ஏனென்றால் அவளுடைய பொறுப்பு என்பது நிறையவே இருக்கும். அவர்களுக்கு நிறைய கடமைகள் இருக்கும். எல்லாவற்றையும் துறந்தவர்களால் மட்டுமே முழுமையான சந்நியாசியாக மாற முடியும். முழுமையான துறவை மேற்கொள்ள முடியும். உனக்கு 2 வழிகளை தருகிறேன். இந்த வழியில் நீ எதில் செல்லப் போகிறாய் என்பதை நீதான் தீர்க்கமாக முடிவெடுத்து அதில் நீ வர வேண்டும். நீயே முடிவு செய்து கொள். நான் உன்னிடமே அவற்றை ஒப்படைத்து விடுகிறேன். இல்லறத்தில் ஈடுபட்டு அதற்கான கடமைகளை செவ்வனி செய்தவாறே மெய் தேடலில் ஈடுபடுவது விருப்பமும் ஆர்வமும் முயற்சியும் முனைப்பும் உடைய எல்லோருக்கும் சாத்தியம். அந்த மாதிரி வழிகாட்டலையே தற்காலத்தில் குருமார்கள் பெரும்பாலும் தம்மை நாடி வரும் ஆர்வலருக்கு வழங்குகின்றனர். இல்லறம் வேண்டாம், எனக்கு சந்நியாசமே போதும் என்று வருபவர்கள் வெகு சிலரே. அவர்களுக்கு போன ஜென்மத்தில் ஈசனின் அருள் நிச்சயமாகவே இருந்திருக்கும். கடவுளின் அருள் முழுவதுமாகவே கிடைத்திருக்கும். அவர்களால் மட்டுமே முழுமையான சந்நியாசத்தை அடைய முடியும். இல்லத்தில் ஈடுபட்டாலும் அவர்களால் விரைவில் அதை விட்டு வர முடியாது. சந்நியாசத்தை ஏற்க முடியாது. துறவை மேற்கொள்ள முடியாது. அவர்கள் சந்நியாசம் வேண்டும் என்று வந்தாலும் அவர்களுடைய முழு நினைப்புமே அவர்கள் இல்லறத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும். அதனால் யாருக்கு யார் இறைவன் அந்த அருளை கொடுக்கிறாரோ அவர்களால் மட்டுமே முழுமையான சந்நியாசத்தை, அதாவது துறவை மேற்கொள்ள முடியும். கடவுளை அடையும் பாக்கியமும் அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். நீ எந்த வழியில் போகப் போகிறாய் என்பதை முடிவு செய். உனக்கு வெற்றி கிடைக்கவே இல்லைன்னு ரொம்பவே வருத்தமா இருக்கு இல்லையா? எது தொட்டாலும் சறுக்கிக்கிட்டே போயிட்டுருக்கு. என்னுடைய வெற்றி ஏன் எனக்கு கிடைக்க மாட்டுதுன்னு உன்னுடைய மன வருத்தம் எனக்கு தெரியுது. ஆனால் அந்த வெற்றிக்கு 2 எதிரிகள் இருக்காங்க. உனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியை அவங்க தான் தடுத்துட்டு இருக்காங்க. அது யாருன்னு தெரியுமா? உன்னுடைய வெற்றிக்கு 2 எதிரிகள் உண்டு. அது உன்னுடைய தயக்கமும் முயற்சி இல்லாததும் தான். துணிச்சலை தோழனாக்கி நீ கொட்டணிச்சுக்கோயேன், உன்னுடைய தயக்கம் என்னும் எதிரியை விரட்டி அடித்து தன்னம்பிக்கையை ஒன்றால் வளர்க்க முடியும். அந்த தயக்கத்தை விட்டு ஒழிச்சா மட்டும்தான் வெற்றி விரைந்து உன்னை தேடி ஓடி வரும். அந்த தயக்கத்தை விரட்டும் முதல் யுத்தி நேர்மறை எண்ணங்கள் தான். என்னால் முடியும் என்ற எண்ணம் மட்டும்தான் நிச்சயம் உனக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கும். அந்த நம்பிக்கை தயக்கத்தை நிச்சயம் விரட்டி அடிக்கும், வெற்றியை தேடி தரும். என்னால் முடியுமா என்ற தயக்கம் தோல்வி என்னும் படுகுழியில் உன்னை போய் தள்ளிவிடும். அதனால் அந்த கேள்விக்குறியை உன் முன்னால் நீ வைக்காத. கேள்விக்குறி இல்லாமல் பார்த்துக்கோ.
எல்லோரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு உனக்கு நீயே ஆச்சரியக்குரிய போட்டுக்கோ. யாரும் என் பேச்சை கேட்க மாட்டாங்களே என, யாரும் எனக்கு உதவ மாட்டாங்களே என கவலைப்படாத. நமக்கு இது சரிப்பட்டு வராது என்பது போன்ற எதிர்மறை எண்ணங்களை நீ குறைச்சிக்கிட்டாலே போதும். அனைத்துமே உனக்கு நலமாக நடப்பதை நீயே பார்ப்ப. மன உறுதியால் தேடியதை கண்டு அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. மன உறுதி இல்லாதவங்க பின்னடைவை தானே சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. மன தைரியத்தோடு அவங்க செய்யும் எல்லாமே கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி பெறும். அதுபோல தான் நான் உனக்கு சொல்கிறேன். அடுத்ததா, தயக்கத்தை விட்டொழிக்கும் முயற்சி மிகவுமே அவசியம். தயக்கத்தை விட்டொழிச்சிட்டு இதில் இப்படி போனால் நல்லா இருக்குன்னு முயற்சி செஞ்சுப்பாரு, உனக்கு வெற்றி கிடைக்கும் இல்லையா? நாம் ஒரு எழுத்தாளராக வேணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம எழுதி எழுதி பழக்கப்படுத்திக்கணும். அதுபோல் ஒரு பேச்சாளராக வேணும்னா பேசி பேசி பழகிக்கணும் இல்லையா? அதுபோல தான் வெற்றியை நோக்கி செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எதற்காக தயங்குறீங்க, எதை கண்டு நடுங்குறீங்க என்பதை உணர்ந்து கொண்டு அந்த போக்கை நீ முயற்சி செய். அதற்கான தயாரிப்புகளுடன் அடுத்தடுத்த செயல்களை நீ செஞ்சுக்கிட்டே வா. உன்னுடைய மனசை அமைதியாக வச்சுக்கோ. மன அமைதியுடன் ஒருமுகத்தன்மையுடன் நீ செயல்பட்டு அந்த தயக்கத்தையே நீ வெற்றி பெற செய்யலாம். சோர்வாக இருப்பது, தயங்குவது, பின்தாங்குவது, ஆர்வம் குறைவாக இருப்பது, இது நம்மால் முடியுமா என சந்தேகிப்பது, முடிவெடுக்க முடியாமல் தயங்குவது, தன்னம்பிக்கையின்றி பேசுவது, செயற்படுவது எல்லாமே துணிவு இல்லாதது தான் அதற்கான காரணம். இதை தருவதும் தயக்கம்தான். தயக்கத்தை நீ முதல்ல விட்டொழிச்சிடு. துணிச்சல் தானா வரும். நம்மளால் முடியாதது வேற என்ன இருக்கு? நாம் ஏன் அவனுக்கு பயப்படணும்? அவன் யாரு? நான் எதுக்காக அவனுக்கு பின்னாடி ஓடணும்? முன்னாடி ஓடினா என்ன? அவனை விட நான் முன்னேறி வரணுன்ற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் முயற்சியும் உன்னிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவ. நெப்போலியன் கூட ஒரு நாட்டை பிடிப்பதற்காக தன்னுடைய படை வீரர்களை ஆற்றை கடந்து படகில அழைத்துட்டு போனாராம். ஆற்றை கடந்ததும் படகுகளை எரிக்க சொன்னாராம். வெற்றி பெறாம புறமுதுகு காட்டி வந்தா நாடு திரும்ப முடியாதுன்னு வீர மனப்பான்மையை வீரர்களின் மனதில் பதிய வைக்கத்தான் அவர் இப்படி செயல்படுவாராம். இது நிச்சயமா எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்ற வைராக்கியத்தை அவங்களுக்கு வர வச்சுதான். இது நெப்போலியனின் வெற்றி ரகசியங்கள்ல இது ஒன்று. நீங்கள் உங்களை பூனையாக நினச்சி கொண்டா பூனை தான், அதை சிங்கமாக எண்ணிக்கொண்டா நீங்கள் பெரிய சிங்கம் இல்லையா? அதாவது மனம் எவ்வளவு துணிச்சலை கொண்டு இருக்குதோ அந்த அளவு தான் உங்களுடைய வெற்றியும் இருக்கும். நெப்போலியன் மட்டுமல்ல, தயக்கம் தவிர்த்து துணிச்சலுடன் செயல்பட்டவர்கள் எல்லாம் இன்று வெற்றியாளர்களாகவும் வரலாற்றை மிகவும் இடம்பெற்றவர்களாகவும் இருக்காங்க. தயக்கத்தை தாங்கும் மனநிலையை அழிச்சா நீ மகிழ்ச்சியாக வாழலாம். பொறுமையை கையாண்டுக்கோ. நம்பிக்கை உனக்குள்ளே வச்சுக்கோ. தைரியத்தை உனக்குள்ளே வளர்த்துக்கிட்டே வா. நிச்சயம் உன் வாழ்க்கை தோல்வியில் முடியாது, வெற்றியில் தான் முடியும். முகமலர்ச்சியோடு நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையுமே நீ துவங்கிப்பாரு. உன் வாழ்க்கை என்னுடைய கையில் மட்டும் இல்லை, உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கையில் தான் இருக்குது. அதை நீ எப்படி எடுத்துகிட்டு போகிறன்றதுல தான் அது இருக்குது. சந்தோஷமாக எடுத்துகிட்டு போனீன்னா உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை தான் கிடைக்கும். அதை எதிர்மறையோ மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நேர்மறையை தவிர்த்து விடாத. நல்லது நடக்கும். நான் எழுதியபடி தான் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது. நான் எழுதியபடியே உனக்கு நடக்கப் போகிறது. இன்னும் சில தினங்களில் நீ ஏங்கிய விசேஷம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது. மிக மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது. உன்னை தேடிக்கொண்டு நான் வந்து கொண்டிருக்கிறேன். சந்தோஷ மலையில் நீ நனையப் போகின்றாய். உன்னுடைய பொறுப்பானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. அந்த சுமையை எப்படி தாங்க போகிறேன் என்ற கவலை உனக்குள்ளே ஆட்கொண்டு விட்டது. ஆனால் இதுவரை உனக்கு வந்த பொறுப்புகளை நீ திறம்பட சமாளித்தாய் அல்லவா? அது போலவே உனக்கு பொறுப்பு கூடும் போதும் கூடுதல் சக்தி உனக்கு தேவைப்பட நான் உனக்கு சக்தி அளிக்கிறேன். திறம்பட சமாளிக்க அதை நான் அல்லவா உனக்கு தரப்போகின்றேன். நீ அதை திறம்பட சமாளிக்கத்தான் போகின்றாய். உற்சாகமாக இந்த நாளை நீ தொடங்கிப்பார். நான் உன்னோடு இருக்கும்போது எதுவும் எதற்காகவும் உன்னை நெருங்கி வராது. நான் பார்த்து கொள்கிறேன். உன் பொறுப்புகளையெல்லாம் நான் சுமக்கின்றேன். வாழ்வில் சில விஷயங்கள் கைமீறி போய்விட்டதாக நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அது முற்றிலுமே தவறானது. அதிலிருந்து என்னால் மீள முடியாதா அப்பா, என் தலைவிதி அவ்வளவுதானா என நீ அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அது தேவையே இல்லாதது. உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன்.
பிறகு ஏன் உனக்கு அச்சம்? அச்சம் எதற்காக? உன் தலைவிதியை தலைகீழாக மாற்றி உன்னை தலை நிமிர செய்ய உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேனே. உன் படிப்பு, உன் அறிவு, உன் திறமைக்கு உனக்கு முன்னேற்றம் நான் தரமாட்டேனா? அதற்கேற்ற நல்ல முன்னேற்றத்தை நானே வழங்குகிறேன், நான் தருவேன். உன்னுடைய கர்ம வினை கண்டு நீ பயப்படாதே. உன் வாழ்க்கையில் அனைத்தும் தீர்ந்து நீ வெற்றியும் பெறப்போகின்றாய். உன் கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே நான் தீர்க்க வைக்கப் போகின்றேன். நீ வெற்றி பெறுவதற்கு என்ன எல்லாம் செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் நான் செய்கின்றேன். அது என்னை வழிபடுவதால் உனக்கு நிச்சயம் சாத்தியமாகும். நான் நம்ப வேண்டும் என்று உன்னை அடிக்கடி கூறுவது அதனால்தான். என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தால் என்னால் எதையுமே எளிதாக உனக்கு செய்து தர முடியும். நீ நினைத்தது எல்லாமே நடக்கும். என்னை நம்பு. நீ நினைத்தது நடக்கும்படி நான் உனக்கு அருள் வழங்குகிறேன். உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கப் போகின்றது. ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் வாக்களிக்கும் பொழுது இது நடக்குமா நடக்காதா என என் மீது நீ நம்பிக்கை இழக்காதே. உன்னோடு இருப்பது நான் அல்லவா? நான் நடத்துகிறேன் எல்லாவற்றையுமே. அப்பா நான் இருக்கும்போது உனக்கு ஏன் பயம்? எப்படி நடக்குமோ என்ற ஏன் அச்சம்? நம்பிக்கையோடு காத்திரு. நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருப்பேன். உனக்கு எதை எப்போது எந்த நிமிடத்தில் எந்த நொடியில் தர வேண்டும் என்று நான் எழுதி வைத்தனோ அதை அப்பொழுதுதான் நான் தருவேன். நான் எழுதியதை யாராலும் மாற்ற முடியாது. நான் எழுதியது எப்போது என்று எனக்கு மட்டுமே தெரியும். அதை அந்த நேரத்தில் உன்னிடம் வந்து கொண்டு சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு. அப்படி கொண்டு வந்து சேர்க்கும்போது யார் தடுத்தாலும் அவர்களை மீறி உன்னிடம் வந்து கொடுக்க செய்வேன். உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக நீ வருந்தக்கூடாது. ஏனென்றால் அது உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன். மிக மகிழ்ச்சியான நாட்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. நல்ல நல்ல புத்தம்போது நிகழ்ச்சியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. சந்தோஷ மலையில் நீ நனையப் போகின்றாய். வெற்றி மலையை உனக்கு குவியந்து குவியப் போகின்றது. வெற்றி முழக்கம் உன் வீட்டு கதவை தட்டப் போகின்றது. சந்தோஷமாக இந்த நாளை நீ தொடங்கிப்பார். நல்லது நடக்கும். எப்போதும் என்னுடைய இன்முகத்தை உன் நினைவில் வைத்து என்னுடைய நாமத்தை உன் நாவில் வைத்து ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கிப்பார். நல்லது உன் வீட்டில் நடந்து கொண்டே இருக்கும். உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? என்னுடைய வாழ்வில் நான் முன்னேறி செல்ல முடியாதா என்ற பயம் உனக்குள்ளே இருந்து கொண்டிருக்கின்றதல்லவா? உனக்கான வாய்ப்பு வந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே. அந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். உன் அப்பா உன்னுடைய நன்மைக்காக ஒரு புது வாய்ப்பை தருகிறேன். அதை பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படியெல்லாம் முன்னேற வேண்டுமோ முன்னேறிக்கொள். அது உனக்காக உருவாக்கப்பட்டது. ஏன் கலக்கமாக இருக்கின்றாய்? நான் தான் உன்னோடு தானே இருக்கின்றேன். நான் உன்னை கைவிட்டு விடவில்லையே. ஏன் பதறிக்கொண்டிருக்கின்றாய்? உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டதா? முடியவில்லையே. இப்போது நீ உற்சாகமாக ஆரம்பித்தாலும் உன்னால் அடுத்த கட்டத்தை எட்டி பிடிக்க முடியும். கலங்காதே. அப்பா நான் இருக்கின்றேனே. எப்போதும் உன்னோடு தானே இருப்பேன். என் மகளை அனைத்தும் அறிந்தவன் நான். என்னுடைய குழந்தைக்கு எது எப்போது என்ன தேவை என்பதை அறிந்து வைத்திருக்கின்றேன். இப்படி ஒவ்வொன்றிற்கும் மனம் தளர்வோடு இருக்கலாமா நீ? நான் உன்னை நிச்சயம் கரையேற்றுவேன். பயப்படாத இரு. உனக்கான வாய்ப்பு வருமா வராதா என்று ஏங்கி தவித்த உனக்கான சரியான வாய்ப்பு வந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே. கலங்காதே. அப்பா நான் பார்த்து கொள்கிறேன். தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருக்கின்றாய். யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று நினைக்கின்றாய். உன் மனதில் உள்ளவற்றை சொல்லாமலேயே நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். யாரிடம் சொன்னால் உன் நிம்மதி வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அதற்கான தீர்வை தரதான் நான் வந்திருக்கிறேன். அப்படி உனக்கு அழ வேண்டும், வாய்விட்டு அழ வேண்டும் என்று நினைத்தால் என்னிடம் முறையிடு. நான் காதில் வாங்கிக் கொள்கிறேன். உன்னை தாங்கி பிடிப்பது நான் தானே. நீ நன்றாக வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன்னால் உன்னை நான் வாழ வைக்கப் போகின்றேன். என்னை நம்பியவர் என்றுமே தோற்றது இல்லை என்ற சரித்திரமும் இருக்கிறது. வெற்றி உனக்காக இருக்கிறது. கலங்காதே. உன்னோடு நான் இருக்கும்போது எதற்கும் நீ கலங்கக்கூடாது. எதை பார்த்தும் பதறக்கூடாது. உனக்கு பயம் என்பதே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது.
உன்னுடைய அப்பா உனக்காக எல்லாவற்றையுமே செய்யும்போது உன்னை உன் வாழ்க்கையில் உயர்த்தி காமிக்க ஆசைப்பட மாட்டேனா? நீ ஆசைப்பட்டது போலவே என்னுடைய ஆசையும் நிறைவேறப் போகிறது. உன் வாழ்க்கையை மாற்றி உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை உயரச் செய்ய போகின்றேன். உன்னை நகைத்தவர்கள் முன்னிலையில் உன் வாழ்க்கையை ஓங்காரமாக ஜொலிக்க வைக்கப் போகின்றேன். மனத்தளர்வோடு இருக்காதே, நான் இருக்கின்றேன். நிச்சயம் கரையேற்றுவேன். நீ எல்லோருக்குமே ஒரு கலங்கரை விளக்கமாக ஒளி தரப் போகின்றாய். உன் நிழல் தேடி எல்லோரும் வரப்போகின்றார்கள். உன் வெளிச்சம் பட்டு எல்லோரும் நன்றாக வாழப்போகின்றார்கள். நீ அவர்களுக்கு தேவையான ஒளியை கொடு. உன் உதவி தேடி அவர்கள் உன்னை தேடி ஓடி வரப்போகிறார்கள். ஏற்றுக்கொள். அவர்கள் உதவியை நீ செய்துவிடு.